கடும் குளிரும், வெயில் காலத்தில் கடும் வெயிலும் வறட்சியும் நிலவுவது வேலூர் மாவட்டம். வேலூரில் குளிர்கால சூரியன் போன்று உதித்தது வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பல்கலைக்கழகம். பெரும்பாலான கல்விக் கழகங்கள் போன்று விஐடி பல்கலைக்கழகம் வெறும் காங்கிரீட் காடுகளால் ஆனது அல்ல. கவின்மிகு கட்டிடங்களும் 17,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் ஆசிரியர் அல்லாதோரும் பணியாற்றும் இந்த பல்கலைக்கழகத்தை இந்த பொன்னாளில் சென்று காண்பதில் அனைவரும் மகிழ்ச்சி அடைவர் என்று நம்புகிறோம். பல்வேறு மாநிலத்தோரும் பல்வேறு நாட்டோரும் பல்வேறு மதத்தினரும் ஒன்றாக பயிலும் இந்த பல்கலைக்கழகம் இந்தியாவின் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்று என்பதில் தமிழரான நமக்கு மகிழ்ச்சிதானே. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் கல்விக்கூடங்கள் முன்னணியிலே இருக்க வேண்டும். நாம் தான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள். ஆகவே கல்விக்கூடங்கள் முன்னணியாக இருந்தோமானால், முன்மாதிரியாக இருப்போமானால், இங்கே இருக்கிற மாணவ மாணவிகளும் அதை அறிந்து கொள்வார்கள். அவர்களும் சென்று தாங்களும் அவைகளை செய்வதோடு மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதற்கும் வாய்ப்பாக இருக்கும். எனவே விஐடி ஒரு முன்மாதிரி பல்கலைக்கழகமாக கல்வியிலே மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலேயும் இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் அக்கறையோடு இருக்கின்றோம். இங்கே பயிற்றுவிட்டு இங்கே பயிற்சி பெற்று போகின்ற மாணவர்கள் எல்லா இடத்திலும் இதை பின்பற்றுவார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. பல்கலைக்கழகத்திற்கு வருகின்ற எல்லா மனிதர்களும் ஆரோக்கியமாயிருக்க நல்ல சூழல் வேண்டும். மனது அமைதியானால் ஞானமும் அறிவும் தாமாக அகத்தே ஒளிரும் என்ற அடிப்படையில் இயங்கி வருகிறது விஐடி பல்கலைக்கழகம். மனதுக்கு அமைதி தருவதில் கடல் சார்ந்த காட்சிகளுக்கு அடுத்தபடியாக பசுமை மரங்களும் பசுஞ்செடி கொடிகளும் நிறைந்த சோலைகள் முதன்மை வகிப்பவை. நாமும் பார்க்கிறோம் இந்த பல்கலைக்கழகத்தில் எண்ணற்ற மரங்களை. பசுஞ்சோலைகள் மனதுக்கு அமைதி தருவது கற்பனையானது அல்ல, விஞ்ஞானபூர்வமானது. மிருகங்கள் சுவாசிக்கும் பொழுது வெளிக்காற்றின் பிராணவாயுவை ஆக்சிஜனை உட்கொண்டு கரியமல வாயு என்னும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறோம். தாவரங்களும் அதுபோன்றுதான். ஆனால் அவை கரியமல வாயுவையும் எடுத்துக்கொண்டு உணவை தயாரிக்கின்ற தொழிற்சாலைகளாகவும் இருக்கின்றன. எனவே இதுபோன்ற பசுஞ்சோலைகளின் சூழலில் வாழ்ந்து பயிலும் மாணவர்களும் அதிகமாக பிராணவாயுவை சுவாசித்து மன அமைதி பெற வழிவகுக்கின்றன இந்த பசுமை தாவரங்கள். பிராணவாயுவினால் அதிக உடல் திறனும் மன வலிமையும் பெற முடிகிறது. எண்ணங்களின் ஒருமைப்பாட்டுக்கும் மனதின் ஒரு நிலையான உடன்பாட்டுக்கும் செயலாக்கம் தருகிறது பிராணவாயு என்பது யோக சாத்திரங்களின் கணிப்பு. பல்கலைக்கழகத்தின் மரச்சோலைகளையும் நந்தவனங்களையும் வளர்த்து பராமரிக்க ஏறக்குறைய 350 ஊழியர்கள் உள்ளனர். இவர்களின் பணி சோலைகளுக்கும் பூங்காவனங்களுக்கும் தேவையான நாற்றுகளை வளர்ப்பதிலிருந்து தொடங்குகிறது. பசுமை கொழிக்கும் நாற்றுகளை அறிவியல் ரீதியாக வளர்த்து வருகிறார்கள் பல்கலைக்கழகத்தின் பண்ணை ஊழியர்கள். பருவங்களுக்கு ஏற்ற பூந்தாவரங்களையும் வண்ண நாற்றுகளும் பதியங்களும் எல்லா காலங்களிலும் தயார் நிலையில் நட்டு வளர்ப்பதற்கு ஏற்ற வகையில் தரம் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. எக்காலத்தும் பராமரிக்கப்படுகின்றன. தரையில் மட்டுமல்ல, தோட்டங்கள் கட்டிடங்களின் மேல்கூரை தளங்களில் கூட அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. டெக்னாலஜி டார் என்ற விஐடி பல்கலைக்கழகத்தின் கூரை தளத்தில் உள்ள பூங்காவனம் இது. காலையிலோ மாலையிலோ வெயிலற்ற அல்லது வெயில் குறைந்த நேரங்களில் மாணவர்களும் ஆசிரியர்களும் மற்றவரும் மகிழ்ந்து அளவளாவக்கூடிய இடங்கள். மரச்சோலைகள் நிறைந்த பசும்புல் தரைகள். 350 ஏக்கருக்கும் மேற்பட்ட விஐடி பல்கலைக்கழகத்தில் 50% அதிகமான திறந்த வெளிகள். இந்த திறந்த வெளிகளில் மரங்கள், செடிகள்,
மற்றும் குறுஞ்செடிகள் மட்டுமல்ல, எங்கு நோக்கினும் பசும்புல் தரைகள். பசும்புல் தரைகளின் சிறந்த ஒரு குணம் என்னவென்றால், அதிக அளவில் நிலத்து நீரை சேமித்து வைக்கும் திறனுடையவை. நிலப்பரப்பை ஒட்டியே நிழல் தந்து, நில மேற்பரப்பில் சூடு தணித்து, நிலத்தில் விழுந்த மழை நீரையும் பனி நீரையும் சிறிது அளவு உட்கொண்டு பெருமளவு நீரை நிலத்திலேயே நிலைநிறுத்த வசதி செய்பவை இந்த புல் தரைகள். மாணவர்களும் மற்றவர்களும் தங்கும் விடுதியானாலும் விளையாட்டு அரங்குகளின் சுற்றியானாலும் இந்த புல்தரைகளுடன் சேர்ந்தால்தான் மரங்கள் சோலைகளை உருவாக்க இயலும். இத்துணை அளவு பசுமரங்களையும் பூங்காவனங்களையும் பசும் புற்றரைகளையும் வளர்த்து பராமரிக்க மனிதர்கள் மட்டும் போதுமானதல்லவே, நிறைய நீர் வேண்டுமே. சுமார் 200 மில்லிமீட்டர் அளவே சராசரியாக மழை பெய்யும் இடம் வேலூர். குடிநீருக்கே மனிதர்கள் குடங்களை தூக்கி கொண்டு தெரு தெருவாக குழாய் குழாயாக அலையும் பொழுது ஏக்கர் கணக்கில் உள்ள தாவரங்களின் தாகத்தை தணிக்க தண்ணீர் எங்கிருந்து வரும்? முன்னாடி 30 அடி 40 அடியில் கிடைச்ச தண்ணி இன்னைக்கு 400 அடியில் 1000 அடிக்கு போயாச்சு. இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா நாளைக்கு உப்பு தண்ணியும் ஜாஸ்தியாகும், நமக்கு உபயோகப்படுற தண்ணி கம்மியாயிருது. இப்போ கழிவு நீர் எல்லா இடத்துலையும் நிறைய வருது. இப்போ அர்பனைசேஷன் சொல்கிறோம், எல்லாம் கிராமங்கள்லேருந்து எல்லாம் நகரங்களுக்கு வந்துட்டாங்க. நகரங்களுக்கு வரும்போது அவங்களுடைய தேவைகளும் ஜாஸ்தி ஆயிடுச்சு தண்ணிக்கு. அப்போது கழிவு நீரினுடைய அளவு அதிகமாகிட்டே வருது. இந்த கழிவு நீரை இப்போ என்ன செய்கிறோம், வாய்க்கால் வழியாக கொண்டு போய் ஓடையிலையோ எங்கேயோ விடுறோம், அல்லது கடைசியில் கடலில் போய் சேருது. அப்படி சேர்ந்த தண்ணியை நம்ம கடலுக்கு விட்டாச்சுன்னா நம்ம நிலத்தடி நீர் அதிகமாகாது. நம்ம வீணாக்கிற தண்ணியை பாடம் பண்ணி அந்தந்த இடத்துல நம்ம சேமித்து வச்சாச்சுன்னா அந்த தண்ணி சேமித்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம விவசாயம் பண்ணும்போதோ லான்ஸ் வைக்கும்போதோ செடிகள் வைக்கும்போதோ நம்ம ஊற்றுற தண்ணியில் 50% கீழே தான் போகுது. அதில் 25% 30% செடி வளர்ச்சிக்கு உபயோகப்படுது. மீதி இருக்கிற தண்ணி ஆவியாகி மேலே போகுது. அப்போது நம்ம இந்த தண்ணியை அங்கங்கே வீணாக போகிற தண்ணியை நம்ம பாடம் பண்ணி அங்கங்கே யூஸ் பண்ணோம்னா நம்ம நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் பண்ணலாம். வேஸ்ட் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, வீட்டில் உபயோகிக்கிறது குளிக்கிறது, இந்த தண்ணியை பூரா பாடம் பண்ணி அந்தந்த இடத்துல நமக்கு உபயோகம் செய்கிறதுக்கு நம்ம செய்யணும். இதைத்தான் நாங்கள் விஐடியில் என்ன செய்கிறோம்னா, விஐடியில் ஒரு 8 வருஷத்தில் 8 வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டுக்கிறோம். பல்கலைக்கழகத்தின் வகுப்பறை கட்டிடங்களிலிருந்தும் அலுவலக கட்டிடங்களிலிருந்தும் தங்கும் விடுதிகளிலிருந்தும் உணவு விடுதிகளிலிருந்தும் அலுவலர் குடியிருப்புகளிலிருந்தும் வரும் கழிவு நீரை ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீரை சுத்திகரிக்கும் அமைப்புகளில் குழாய்கள் மூலம் தருவித்து சுத்திகரித்து சுத்திகரிக்கப்பட்ட நன்னீரை பல்கலைக்கழகத்தின் சோலைகளுக்கு பாய்ச்சுகிறார்கள். பல்கலைக்கழகத்தின் எல்லா தாவரங்களுக்கும் புல் தரைகளுக்கும் தினமும் சுத்திகரிக்கப்படும் சுமார் 25 லட்சம் லிட்டர் நன்னீரும் தெளிக்கப்படுகின்றது, பாய்ச்சப்படுகின்றது. இதுபோன்ற கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் மொத்தம் 8 உள்ளன பல்கலைக்கழகத்தில். மழை பெய்யும் காலத்தில் சுத்திகரிக்கப்படும் உபரி நீர் பல்கலைக்கழகத்தினுள் அமைந்த சிறு குன்றின் மேல் அமைந்த கொள்கனலில் சேமிக்கப்படுகிறது. குன்றை சுற்றிலும் நடப்பட்டு வளர்ந்து வரும் சுமார் 4000 மரங்களுக்கும் மரச்செடிகளுக்கும் சொட்டு நீர் பாசன முறையிலும் நீர் பாய்ச்சப்படுகிறது. பல்கலைக்கழகத்தின் உள்ளேயே அமைக்கப்பட்ட ஆழ்குழாய் கிணறுகளின் நீரை ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்ற அறிவியல் தொழில்நுட்ப முறையில் ஒவ்வொரு கட்டிடங்களின் மேலுள்ள மையங்களில் சுத்திகரிக்கப்பட்டு பின்னர் அது விடுதிகளின் தேவைகளுக்கும் அலுவலக தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது.
சுமார் 20,000 பேர் தினமும் பயன்படுத்தும் இந்த சாலைகளை பாருங்கள், நடைபாதைகளை பாருங்கள். எப்படி இந்த அளவு சுத்தமாக இருக்கின்றன? 20,000 பேர் புழங்கும் இடங்களில் எந்த அளவுக்கு குப்பைகள் சேரும் என்பது நாம் அறியாதது அல்ல. ஆனால் இந்த சாலைகளையும் நடைபாதைகளையும் காலையிலோ மாலையிலோ அல்லது இரவில் கூட சோதித்து பார்த்தால் சிறிதளவு குப்பைகளை கூட காண முடிவதில்லையே. ஏன்? இங்கே விஐடி பல்கலைக்கழகத்தில் மாணவர்களும் மற்றவர்களும் குப்பை கூளங்களை உருவாக்குவதில்லையா? இவர்களின் செயலாக்கங்களினால் ஏற்படும் குப்பைகள் எங்கே போய்விடுகின்றன? அடுக்குமாடி அலுவலகங்கள், அடுக்குமாடி விடுதிகள் எப்படி வெளிப்புறத்தில் கூட இவ்வளவு சுத்தமாக உள்ளன? இங்கு பயிலும் மாணவர்களின் ஒழுக்கம் ஓரளவுக்கு காரணம். இங்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் ஒரு காரணம். மேலாக இங்கு பணிபுரியும் மற்ற அலுவலர்களின் தொழிலாளர்களின் கடுமையான உழைப்பும் ஒரு காரணம். கட்டிடங்கள் தவறாது பராமரிக்கப்படுவது மற்றொரு காரணம். நூற்றுக்கணக்கானோர் அமர்ந்து நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் இந்த கூடங்களையும் ஆலோசனை மன்றங்களையும் கண்டால் தெரியும் இங்கு குப்பை கூளங்கள் இல்லை என்பது. வகுப்பறைகளின் வனப்பில் தூய்மையின் துலக்கம். 46 நாடுகளையும் சேர்ந்த மாணவர்கள் பயிலும் வனப்பு.
திடக்கழிவு மேலாண்மையில் ஆர்வம் செலுத்தி வருகின்றோம். இங்கே உண்டாக்குகின்ற சாணத்தை வைத்தும் மற்ற தழைகளையும் எருவாக்கி அவைகளையும் செடிகளுக்கும் புல்கும் மரத்துக்கும் பயன்படுத்துகின்றோம். இப்படி இயற்கையோடு இணைந்திருக்கின்ற ஒரு தரமான கல்வியை இங்கே உருவாக்கி நாங்கள் மாணவ மாணவிகளுக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றோம். விஐடி பல்கலைக்கழகத்தின் தூய்மைக்கு முக்கியமான காரணத்தை நாம் இப்போது காணப்போகிறோம். பல்கலைக்கழகத்தின் இந்த பராமரிப்பு பணியாளர்களின் கடமை உணர்வு நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. சாலைகளையும் நடைபாதைகளையும் புல் தரைகளையும் அலுவலக பகுதிகளையும் விடுதிகளின் அறைகளையும் சுத்தம் செய்து தூய்மையை ஒளிவிட்டு பிரகாசிக்கச் செய்து விடுகின்றனர். என்றாலும் சுமார் 20,000 பேர் 350 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கும் குப்பைகள் எங்கே போயின? இதோ இங்கே வருகின்றன நாம் காணாது தவித்த குப்பைகள். பெருக்கி குவிக்கப்பட்ட குப்பைகள் மக்கும் குப்பை என்றும் மக்காத குப்பை என்றும் தனியாக பிரிக்கப்பட்டு தனித்தனி இடங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. மக்காத குப்பைகள் இந்த மையத்தில் மேலும் தரம் பிரிக்கப்பட்டு விடுகின்றன. பெரும்பாலும் கல்வி வளாகங்களில் ஏற்படும் குப்பைகளில் முக்கியமானது காகிதம். தனித்தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட இந்த திடக்கழிவு பொருட்கள் விதம் விதமான தேவைகளுக்காக மறுசுழற்சி செய்வதற்காகவும் மறு உபயோகத்திற்காகவும் பொதிகளாக ஆக்கப்பட்டு காத்திருக்கின்றன வாங்கிச் செல்வோருக்காக. மக்கும் குப்பைகளில் அழுகத் தொடங்கியவை மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் இந்த உரங்கள் பல்கலைக்கழகத்தின் தோட்டங்களில் உள்ள தாவரங்களின் உரத் தேவையை பூர்த்தி செய்கின்றன. மக்கும் குப்பைகளில் அழுகாதவை இங்குள்ள எருதுகளுக்கு உணவாகி மாடுகளின் தேவையை பூர்த்தி செய்கின்றன. மாடுகளின் சாணம் மண்புழு உரத் தயாரிப்பிலும் எஞ்சியது தாவரங்களுக்கு உரமாகவும் ஆகிவிடுகின்றன. மறுசுழற்சியின் ஓர் உன்னத நிலை. இப்போ மாடர்ன் லிவிங்கில் உடுக்க உடை, இருக்க இடம், பசிக்கு உணவு இதெல்லாம் போயிட்டு மின்சாரம் ஒரு உயிர்நாடி ஆயிடுச்சு. இப்போ டீசென்ட்ரலைஸ் பவர் பிளான்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒன்று சூரிய சக்தியை வச்சுட்டு செய்கிறது, இன்னொன்று விவசாய கழிவுப் பொருளை வச்சுட்டு நம்ம மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும். நம்ம விவசாய கழிவுப் பொருளை ஒரு அளவுக்கு நம்ம சூடு பண்ணும்போது அது ஹைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் கொடுக்குது. அதை அந்த ஆவியை நம்ம பாடம் செய்து அதையே என்ஜினில் கேஸ் என்ஜினில் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணிட்டு நமக்கு வேண்டிய பவரை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இவை சோலார் பேனல் எனப்படும் மின்சார தயாரிப்பு கருவிகள். சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரித்த மின்சாரத்தை மின் கலங்களில் தேக்கி சேமித்து இரவில் இந்த சோலார் பேனல்கள் அமைந்த இந்த கட்டிடத்திற்கு வெளியிலும் வெளிச்சம் தருகின்றன. ஆய்வகம் என்ற இந்த மையத்திற்காக சுமார் 8.25 கிலோவாட் மின்சாரத்தை தினமும் தருகின்றன நாம் கண்ட அந்த சோலார் பேனல்கள்.
மரக்கட்டைகளை காய வைத்து சிறு சிறு துண்டுகளாக அறுத்து மேலும் சிறு துண்டுகளாக வெட்டி இங்குள்ள மாணவர் விடுதிகளின் சுமார் 4 அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு மின்சாரம் அளிக்கிறது இந்த மின்சாரம் தயாரிக்கும் அமைப்பு. நன்றாக காய்ந்த மரக்கட்டைகளை கேசிஃபையர் என்ற இந்த கலனில் இட்டு ஒரு குறிப்பிட்ட சூட்டில் சுட்டு இந்த மரக்கட்டைகள் எரிவாயுவாக்கப்பட்டு இந்த எரிவாயுவை பயன்படுத்தி இயக்கப்படுகிறது இந்த மின்சார ஜெனரேட்டர். இந்த இயந்திரம் இயங்குவதால் வரும் சூடுமிக்க புகையை குழாய்களில் செலுத்தி வெட்டிய மரக்கட்டைகளை உலர்த்தும் புத்திசாலித்தனம். பாராட்டுகள். புங்கு, காட்டாமணக்கு போன்ற எண்ணெய் மிகுந்த தாவர விதைகளில் இருந்து எடுத்த எண்ணெயை டீசல் என்ற எரிபொருளாக்கும் விந்தை. இங்கு இந்த அமைப்பில் தயாரிக்கப்படும் பயோடீசல் மாணவர்களையும் அலுவலர்களையும் அழைத்து வரும் ஊர்தியை இயக்க பயன்படுத்தப்படுகிறது. புங்கு, காட்டாமணக்கு போன்ற எண்ணெய் மிகுந்த தாவர விதைகளில் இருந்து எடுத்த எண்ணெயை டீசல் என்ற எரிபொருளாக்கும் விந்தை. பசுமை தாவர எண்ணெய். இங்கு இந்த அமைப்பில் தயாரிக்கப்படும் பசுமை தாவர எண்ணெய் மாணவர்களையும் அலுவலர்களையும் அழைத்து வரும் ஊர்தியை இயக்க பயன்படுத்தப்படுகிறது. இதைப்போல எல்லா கல்விக்கூடங்களும் வளர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். மாணவர்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் இது மிக உறுதுணையாக இருக்கும். உதயம் தொடங்கி இரவு வரை VIT பல்கலைக்கழகத்தின் தினசரி இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாக்காத கல்வி நிறுவனங்களுக்கு மயக்கம். இன்னும் ஏன் இந்த தயக்கம்?